வணக்கம். இது உங்கள் சேனல் கல்வி இலவசம். நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் நம்மளை ஒரு வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறதுக்கு எந்த மாதிரி செயல்படுத்தணும், இதை மாதிரியெல்லாம் ஒரு தடைகள் வரும்போது எப்படி செயல்படுத்தணும், நம்மளுடைய எண்ணங்களை எப்படி மாற்றணும், குறிப்பாக நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வாழ்க்கையின் புரிதலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்கள் நம்முடைய கல்வி இலவசம் சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் நம்ம எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைக்கும். ஆமாங்க, இன்றைய சிந்தனையோடு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். தோல்வியை பற்றிய பயமின்றி வெற்றியை தேடுங்கள், நிச்சயம் வென்று காட்டுவீர்கள். ஆமாங்க, நம்ம ஒரு செயல் மேற்கொள்ளும் போது நான் தோத்துருவேனா, எனக்கு இந்த செயலில் வெற்றி கிடைக்காதா, என்னுடைய இந்த முயற்சியில் எனக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தயக்கம், ஒரு பயத்தோடு செயல்படுதோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படி எதுவுமே இல்லாமல் இது எனக்கு தான், இந்த வெற்றி எனக்கு தான் அப்படின்னு ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படுங்க. நிச்சயம் அதை செய்து முடிப்பீங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் அடைந்து காட்டுவீர்கள். எதுவாது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு குழப்பத்தோடு இருப்போம், அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். அடையக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. அந்த அடையக்கூடிய தூரத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா தோல்வி, அவமானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுடைய பயணம், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் செயல்பட வேண்டும். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீரமும் உனக்குள் வரும். இதை நல்லா கவனிங்க. இதில் தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை ஒரு இடத்துல சந்திக்கும்போது இந்த முயற்சியே தவறானது, இந்த செயல்பாடே எனக்கு வேண்டாம், ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோம், ஒரு தேர்வு எழுதி பார்த்தோம், அதில் நமக்கு சரியான அளவுக்கு ஒரு நீங்கள் நினைத்த மதிப்பெண் கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இல்லை இப்போ தான் சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, எக்ஸாம் பேட்டர்னை மாற்றுறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு தடை வந்த உடனே யோசிக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் தெரியுமா? வேகமும் தீரமும் நமக்கு வேணும். இந்த செயல் என்னால் முடியும், என்னால் முடிகிறதுனால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியோடு எடுக்கணும். அந்த ஒவ்வொரு உங்களுடைய பாதையை நீங்கள் அமைத்து கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடங்கும் போது எவ்வளவோ கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், அவமானங்கள் வந்தாலும் அத்தனையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு மிக ஒரு அருமையாக உங்களுடைய வெற்றி அடையும் நாள் உங்கள் கையில் தாங்க இருக்குது. வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரயில் பயணம் மாதிரி தாங்க. அதில் நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள் இருக்கும், நிறைய மனிதர்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் விபத்துகளும் ஏற்படும். இந்த மாதிரிலாம் நம்மளுடைய பயணங்கள் இருக்கும்போது அதெல்லாம் ரசித்து கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்ளணும். நம்மலாம் ஐயோ இப்படி நடந்துட்டே, இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு நபரை நம்ம சந்திக்கும் போது இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை கொண்டு வண்ணமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நேர்மறையான எண்ணத்தோடு நம்ம எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொண்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக, மிகவும் அருமையாக அமையும். ஸோ இந்த வாழ்க்கையை பயணத்தை நீங்கள் தொடரணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணத்தை மாற்றணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நம்ம என்ன தான் செய்ய போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தான் அமையும்னு சொல்லிட்டு பல குழப்பம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான முடிவெடுங்க. உங்களுடைய முயற்சியை செயல்படுத்துங்க. உங்களுடைய செயல்பாடு தான் ஒரு தொடக்கம். அந்த தொடக்கம் சிறப்பாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அந்த வெற்றியை நோக்கி உங்களோட பயணம் சிறப்பாக அமையும். தைரியமாக பயணத்தை தொடங்கு, பாதை தானாக அமையும். அடுத்தபடியாக, உன் நேரம் உனக்கு மட்டுமே சொந்தமானது, அதை யாரையும் எடுக்கவும் கெடுக்கவும் விடாதே. இதனால தான் நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும், நிறைய நபர்களாக இருக்கட்டும்,
அதாவது விலை மதிப்பில்லாதது நேரம். எந்த ஒரு பொருளையோ பணத்தையோ கொடுத்து வாங்க முடியாத அளவு புனிதமானது, உயர்வானது, மதிப்புமிக்கது நேரம். இந்த நேரத்தை நமக்காக எப்படி பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய குறிக்கோளை நோக்கிய பயணத்திற்கு எப்படி பயன்படுத்துகிறோம் சிந்திங்க. எவ்வளவு நேரம் நம்ம இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாலேயோ இல்லை தேவையில்லாத ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ வீணடிக்கிறோம். அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுடைய குறிக்கோளை நோக்கிய பயணம் சிறப்பானதாக அமையும். நேரம்தான் மிக முக்கியமானது. நேரத்தை கையாளக்கூடிய அந்த நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி செய்யும்போது தான் அந்த குறிக்கோளை அடைகிறது மிகவும் எளிதாக இருக்கும். நிராகரிப்புகளையும் அவமானங்களையும் எதிர்கொள்ளும்போது உணர்ச்சி வசப்படாதே. இங்கே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் வெற்றி பெற முடியாது. ஆமாங்க, நம்மளுடைய அவமானங்கள், நம்மளுடைய சில எதிர்மறையான எண்ணங்களும் வார்த்தைகளும் நம்மளை தாக்கும்போது, அப்படி நம்மளுடைய மனதை காயப்படுத்தும் போது நம்ம அதற்கு ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு பதில் சொல்லி நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்திகளை இழக்கிற நேரிடுது. ஸோ அப்போ நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். இந்த அவமானங்கள், நிராகரிப்புகள் ஏற்படும் போது சில சோகங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது எல்லாமே அதை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ளணும். இதுவல்ல என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பயணம் நீண்ட தூரமானது, என்னுடைய முயற்சி மிக பெரியது, என்னுடைய இலக்கு மிகவும் பெரியது, அதை இலக்கை நான் அடையிறதுக்கு எவ்வளவோ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முயற்சியோட உங்களோட பயணத்தை தொடருங்க. ஸோ அப்படி நம்ம பயணத்தை மேற்கொள்ளும் போது தான் வெற்றி மிக விரைவில் நம்மக்கிட்ட வந்து சேரும். தோல்வியை பற்றிய பயமின்றி வெற்றியை தேடுங்கள். நிச்சயம் வென்று காட்டுவீர்கள். நடக்குமா என்று சந்தேகமின்றி கனவு காணுங்கள். நிச்சயம் நடத்தி காட்டுவீர்கள். கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் அடைந்து காட்டுவீர்கள். ஆமாங்க, நம்மளுடைய எண்ணம் தான் வாழ்க்கை. அந்த எண்ணம் எவ்வாறு அமைய வேண்டும், நம்மளுடைய எண்ணத்தில் நம்ம எந்த மாதிரி சிந்தனைகளை செயல்பட யோசிக்கிறோம், அந்த சிந்தனைகளை எல்லாம் எப்படி செயலாக்கம் காட்டுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய கனவு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.